Hi friends, good morning. College of Nursing Central Government College of Nursing உங்களுக்கு நர்சிங் வேக்கன்சி அதாவது ப்ரொஃபஸர் லெக்சரர் போஸ்ட் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பேமெண்ட் கிடைக்கும். நல்ல பே உங்களுக்கு ஸ்டார்டிங்கே உங்களுக்கு வந்து 1,10,000க்கு மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். இது வந்து பீகாரில் உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட அட்டானமஸ் பாடி. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பேமெண்ட் கிடைக்கிது. இங்கே இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன புக்ஸ் படிக்கணுங்கிற எல்லா டீட்டெயில் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஜென்ரலாக எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிப்பரேஷனுக்கு கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ESIC, RRB, ஜிப்மரு, PGI MER, நிமான்ஸ், இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னென்ன வேகன்சிஸ் வருதோ அது எல்லாத்துக்கும் நம்ம வந்து கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். என்னோட கைடன்ஸ் வேணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னு தெரில, என்னென்ன புக் படிக்கணும்னு தெரில, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னு தெரில, நான் டெக்னிக்கலை எப்படி கவர் பண்ணணுன்னு தெரில, டெக்னிக்கலை எப்படி கவர் பண்ணணுன்னு தெரில, நெகட்டிவ் மார்க்கை எப்படி அவாய்ட் பண்ணணுன்னு தெரில, டைம் டேபிள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னு தெரில அப்படின்னு நினைக்கிறவங்க என்னோட கைடன்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு 7050800142 இந்த நம்பருக்கு பே பண்ணி நீங்கள் உங்களோட கைடன்ஸ் வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 15 போஸ்ட்டு. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதங்க. என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். Applications are invited on the prescribed performa from Indian citizen. Appointment of the following post: Nursing College, IGMS, Patna. Last date of submission of completed application 10/2/2025 4 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். ப்ரொஃபஸருக்கு ஒரு 7 போஸ்ட் இருக்குது. URல 2, URலையே ஃபீமேலுக்கு 1ன்னு கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 1, BCக்கு 1, EBCக்கு 1, SCக்கு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அசோசியேட் ப்ரொஃபஸரில் 5 போஸ்ட் இருக்குது. தென் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் வந்து பார்த்திங்கன்னா 3 போஸ்ட் இருக்குது. நல்ல போஸ்ட் இது. டீட்டெயில்ஸ் ஆஃப் போஸ்ட், ரெக்வஸ்ட் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், அப்பர் ஏஜ் லிமிட், பே ஸ்கேல், ரிசர்வேஷன் ரூல்ஸ், அப்ளிகேஷன் ஃபீ கேன் பி சென்ட் ப்ரொஃபார்மா, அப்ளிகேஷன் கேன் பி டவுன்லோடட் ஃப்ரம் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸருக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்னென்னு பாருங்கள். மாஸ்டர் டிகிரி இந்த நர்சிங், அட்வான்ஸ் ஸ்பெஷலைசேஷன் இந்த நர்சிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஸ்ட் பி ரிஜிஸ்டர் அஸ் அ நர்ஸ் மிட்வைஃபராக ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த நர்சிங் ஃபீல்ட் ஆஃப்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் அஸ் அ நர்ஸ், அவுட் ஆஃப் விச் 7 years மஸ்ட் பி ஹவ் ஸ்பெண்ட் நர்சிங் எஜுகேஷன் ஆஃப்டர் அப்டைனிங் த ப்ரெஸ்கிரைப்டு போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷன் சொல்கிறாங்க. MSc முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 years எக்ஸ்பீரியன்ஸ் நர்சிங் ஃபீல்ட் டோட்டலாக இருக்கணும். ஸோ ஆஃப்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் அஸ் அ நர்ஸ், அவுட் ஆஃப் விச் 7 years மஸ்ட் பி ஹவ் பின் சென்ட் நர்சிங் எஜுகேஷனில் வந்து நீங்கள் வந்து காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் டீச்சிங் ஃபீல்டில் 7 years இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் 50 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் யாருக்கெல்லாம் முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் ரிலாக்ஸேஷன் அது பெரிய கவர்மெண்ட் ரூல் அப்படின்னு கூட கொடுத்துருக்காங்க. அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா பே ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 13 சூப்பரான பே, 1,23,000 ஸ்டார்டிங் சேலரியே. மற்ற அலவன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ரிசர்வேஷன் ஸோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. அசோசியேட் ப்ரொஃபஸர் ரீடருக்கும் மாஸ்டர் இந்த டிகிரி முடிச்சிடணும். 7 years எக்ஸ்பீரியன்ஸ் தான் மாஸ்டர். ஆஃப்டர் MSc அப்புறம் நீங்கள் முடிச்சிடணும். 3 years டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா 50 வயசுக்குள்ளே இதுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். லெவல் 12ல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பாருங்கள். இதுக்கும் வந்து MSc நர்சிங் முடிச்சிருக்கணும், ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் MSc நர்சிங் இருக்கணும். 2 years டீச்சிங் ஃபீல்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் 50 வயசு வரைக்கும் லெவல் 11ல் எடுக்கிறாங்க. இந்த லெவல் 11ங்கிறது என்னென்னா டாக்டர்ஸ்க்கு, அதாவது ஜூனியர் டாக்டருக்கு ஜென்ரல் கவர்மெண்ட்டில் லெவல் 10ல் எடுப்பாங்க. அதை விட ஒரு படி மேலே தான் இது. அதனால் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் கேன் பி டவுன்லோடு. இந்த வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணி அப்ளிகேஷனுக்கு 1,000 rupees அண்ட் 250 rupees ஃபார் SC ST ஃபார்ம் ஆஃப் 1,000 rupees அண்ட் 250 rupees ஃபார் SC ST கேண்டிடேட் நான் ரீஃபண்டபுள் பே. இதில் வந்து நீங்கள் வந்து டிராஃப்ட் எடுத்து நீங்கள் வந்து டெமாண்ட் டிராஃப்ட் எடுத்து அனுப்பிச்சி விடணும். 1,250 rupees வரும். தென் கேண்டிடேட் எம்ப்ளாய்டு இந்த கவர்மெண்ட், கேண்டிடேட் எம்ப்ளாய்டு இந்த கவர்மெண்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் எனி அதர் எம்ப்ளாய் மஸ்ட் பி சப்மிட் தர் அலாங் வித் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. SC SC கேண்டிடேட் மஸ்ட் பி அட்டாச் த காஸ்ட் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ இதுதான் 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்குது. அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது கைடன்ஸ் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் இருக்க குரூப்பு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் நம்ம ரெடி பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோ வர்றப்போ தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.